இந்நாள் தலைவருக்கு கிடைக்காத அந்த ஒரு வரவேற்பும் ஆக்ரோஷமும் வந்து முன்னாள் தலைவருக்கு கிடைக்கும். அப்படி பார்க்க கூடாது. இந்த மாதிரி ஒரு கம்பேர் பண்றது வந்து ஊடகங்களோட தம்ப்நெயிலுக்கும் வியூஸ்க்கும் உதவுமே தவிர அதை அப்படி பார்க்க கூடாது. ஒண்ணு, இவர் இப்பதான் வந்திருக்கிறார். இதே அண்ணாமலை வந்த புதுசுல வந்த வீடியோக்கள் நீங்க எடுத்து பார்க்கணும். ஒரு 3 வருஷம் மாநில தலைவராக அவர் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு அவருக்கு இந்த அப்ளாஸ் கிடைக்குது. உங்களுக்கு புரியுங்களா? நயினார் நாகேந்திரன் பேரை சொன்னதை விட, எல்முருகன் பேரை சொன்னதை விட, மற்ற பெருமக்கள் பேரை சொன்னதை விட, அமித்ஷா அவர்கள் பேரை சொல்லும் போதோ இல்லாட்டி அவர்கள் வெளியில வந்து நிற்கும் போது அவர் வந்து அண்ணாமலை உள்ள வரும்போது அதை கைது. அது 3 வருஷமா அண்ணாமலை யாருன்னு பார்த்தோம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அண்ணாமலை யாருன்னு உங்க யாருக்கும் தெரியாத போதே அவரை அடையாளம் கண்டது பிஜேபி. அதை மறந்துடாதீங்க. அவர் அங்கே இருந்தவரை அவர் ரிசைன் பண்ண வச்சு அவர் இங்கே கொண்டு வந்து அவரை துணைத் தலைவராக்கி கட்சியில் 1 வருஷம் அனுபவம் கொடுத்து அதுக்கப்புறம் தலைவராக்கி அழகு பார்த்து அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு அவர் துணைத் தலைவர் இருந்தபோது அண்ணாமலை யாருக்கா தெரியுமா? அவர் தலைவரான மறுமாசம் உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? இன்னைக்கு தலைவரை 2 மாசம் ஆகுது நயினாருக்கு. அப்புறம் நீங்க வந்து அதை எப்படி கம்பேர் பண்ணீங்க? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. விஜய் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார், சரிங்களா? இன்னைக்கு ஒருத்தர் புது படம் பண்றாரு, அவரையும் விஜய் நீங்க எப்படி கம்பேர் பண்ணீங்க? விஜய் வந்து அவ்வளவு இடத்துல போய் நிக்கிறார் அவர். அப்ப இன்னைக்கு தானே மாநிலத்தில் வந்திருக்கிறாரு. அப்ப இவர் வரட்டும் ஒரு 3 வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணி முடியட்டும். நீங்க இப்ப பிஜேபி கவர்மெண்ட் எப்படி கம்பேர் பண்ணீங்க? காங்கிரஸ் கவர்மெண்ட் 10 வருஷம் ஆட்சி பண்ணிருக்கு, 2004 to 14. பிஜேபி கவர்மெண்ட் 10 வருஷம் ஆட்சி பண்ணி 2014 இப்ப கரெக்டான கம்பாரிசன் இருக்கும். இவர் 3 வருஷம், இவர் 3 மாசம். அதுக்குள்ள வந்து அவருக்கு பலத்த அந்த 3 வருஷ பெர்ஃபார்மன்ஸ்ல அவர் பெருமளவு இளைஞர்களை ஈர்த்தார் என்பது உண்மை. இளைஞர்கள் பெரும் நம்பிக்கை என்பது உண்மை. பாஜகவுக்கு வேறு வேறு இடங்கள்ல எல்லாம் புது ஆதரவு வந்ததுங்கிற உண்மை. வழக்கமா ட்ரெடிஷனல் பெல்ட் இல்லாம வெளி இடங்கள்ல தான் ஓட்டு வந்ததுங்கிற உண்மை. அது வந்து கண்கூடா பார்த்துட்டு அவர் ஏன் அக்ரெசிவா இல்லைன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. சிவாஜி அப்படி நடிக்கிறாரு, எம்ஜிஆர் அப்படி நடிச்சாரு, ரஜினி அப்படி நடிச்சாரு, கமல். இது அவர் நேச்சருங்க. நீங்க வந்து தோனி மாதிரி வந்து டிராவிட் அடிக்கலன்னு சொன்னா என்ன செய்யணும்? டிராவிட் வேற டைப் ஆஃப் பிளேயர், அவருக்கான இடம் அவருக்கு இருக்கு. தோனி வேற டைப் ஆஃப் பிளேயர், அவருக்கான இடம் அவருக்கு இருக்கு. உங்களுக்கு தோனி பிடிச்சிருக்கு இருக்கட்டும், டிராவிடுடைய வரலாறு சொல்லும். அவ்வளவுதான் உங்களுக்கு. எனக்கு நீங்க இன்னொரு 3 வருஷம் கழிச்சுட்டு நீங்க வாங்க கட்டாயம் கம்பேர் பண்ணுவோம். அண்ணாமலை நயினாருமே நானே கம்பேர் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. ஒரு 3 வருஷம் கழிச்சு இப்பதான் உள்ள வந்திருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னேன், அவரோட டீமே இன்னும் போடல, அவர் இன்னும் மேட்சே ஆடல. உங்களுக்கு புரியுங்களா? துணைத் தலைவராக இருந்த போது திரு அண்ணாமலை வந்து 2021 அசம்பிளியை பார்த்தாரு. மாநில தலைவராக இருந்து 2024 பாராளுமன்ற தேர்தல் பார்த்தாரு. 4 எம்எல்ஏ வந்து நின்றாங்க. உங்களுக்கு எல்முருகன் அவர்கள் மாநில தலைவராக இருந்த போது. இப்போ நம்ம வாங்க பார்ப்போம், 2026 சட்டமன்ற தேர்தல் பார்ப்போம், எவ்வளவு சீட்டு வருது, எந்த சீட்டு வருது, எவ்வளவு நிக்கிறாங்க, எவ்வளவு போட்டி போடுறாங்க, எவ்வளவு ஜெயிக்கிறாங்க, அப்புறம் பேசுவோம் நம்ம.